சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை இடிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது. இது தொடர்பாக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர்கள் லாவண்யா, சஞ்சீவி மற்றும் குதுப்தீனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தற்போது சஞ்சீவிடம் பேசலாம். சஞ்சீவி, சொல்லுங்க, கட்டிட இடிப்பு பணிகள் எந்த அளவுக்கு இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்குது? கிறிஸ்துவர், தற்போது அந்த கட்டிடத்திற்கு வாசலில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை நீங்கள் கூறப்பட்டது போல ஆபத்தான பகுதி என்று கூறப்பட்ட காரணத்தால் தற்போது ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த பகுதியானது உள்ளது என்று கூற வேண்டும். அதே போல நேற்று மாலையே இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அதாவது 100 மீட்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும். குறிப்பாக இன்று காலை இந்த இடத்திலிருந்து காலி செய்துவிட்டு அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபம், அதாவது மதனந்தபுரம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் சென்று தங்க வேண்டும் என்று மக்களுக்காக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு கட்டிடத்தின் வாசலிலும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அதே போல பல மக்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருக்கும் மக்களுக்கு தற்போது காவல்துறையினர் வீட்டிற்குள்ளேயே சென்று இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துமாறு, அதாவது கிளம்புமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். அதே போல இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 2 மணிக்கு மேல் இந்த சாலையில், குறிப்பாக போரூர் முதல் குன்றத்தூர் வரை செல்லக்கூடிய பாதையில் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 2 மணிக்கு மேல் ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்படும். குறிப்பாக இப்பொழுது பார்த்தோம் என்றால் கூட ஒரு சில வாகனங்கள் மட்டுமே இந்த இடத்தில் அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக 2 மணிக்கு மேல் 2 மணி முதல் கிட்டத்தட்ட 4 மணிக்கு இந்த கட்டிடம் இடிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதனால் 2 மணியிலிருந்து அதற்கு மேல் ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தும் வரை யாரும் இந்த இடத்தில், அதாவது குறிப்பாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அதே போல பாதுகாப்பை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பை கருதி குறிப்பாக இந்த கட்டிடத்தை இடிந்த பிறகு எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்ற காரணத்தால் மக்களை அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் இந்த இடத்தில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது, குறிப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல அசம்பாவிதம் ஏதும் இருக்காமல் இருப்பதற்காக ஆம்புலன்ஸ்கள், கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் கட்டிடத்தின் 4 பக்கங்களிலும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்டோபர், சஞ்சீவ், இப்போ அந்த இடத்துல இருந்து பொதுமக்கள், அதாவது பாதுகாப்பு கருதி அங்க இந்த பொதுமக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு இருக்காங்க. முழுவதுமாக மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டாங்களா, இல்ல இப்பவும் அங்க மக்கள் இருக்கிறாங்களா? வெளியேற்றப்பட வேண்டிய மக்கள் இன்னும் இருக்கிறாங்களா? அதாவது வெளியேற்றப்பட வேண்டிய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். சில மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அதனால் காவல்துறையினர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று, அதாவது வீடு காலி செய்யாத மக்களுக்கு வீட்டிற்கு சென்று இந்த இடத்தை விட்டு உடனடியாக செல்ல வேண்டும் என்று தற்போது கூறி வருகின்றனர். குறிப்பாக தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக கூட இந்த வீட்டில் இருப்பவர்கள் வீடு காலி செய்யவில்லை. அதே போல சாலையிலும் பொதுமக்கள் நிற்பதற்கான அனுமதி கிடையாது. குறிப்பாக இந்த கட்டிடம் உள்ளது இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த சாலையில் கிட்டத்தட்ட வீட்டிற்கு, இந்த கட்டிடத்திற்கு அருகே உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் வீடுகளுக்கு ஆபத்திற்கும் காரணத்தால் தற்போது காவல்துறையினர் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் பொதுமக்கள் கூட யாரும் நிற்பதற்கு காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது கூட பார்த்தோம் என்றால் வாகனங்களுக்குள்ளே ஏதும் நிற்பதற்கான அனுமதி கிடையாது. குறிப்பாக இன்னும் 1 மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்தமாக இந்த இடம் முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வரும் என்று கூறப்படுகிறது. அதே போல 2 மணிக்கு மேல் நான் கூறியது போல வாகனங்கள் ஏதும் கூட உள்ளே அனுமதிக்க மாட்டாது. இங்கிருந்து, அதாவது போரூர் முதல் குன்றத்தூரும் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதனந்தபுரம் என்ற வழியாக தான் செல்ல வேண்டும். அதனால் 2 மணிக்கு மேல் இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்படும். கிறிஸ்டோபர், இப்போ நீங்க சொன்னீங்க சில மக்கள் இன்னமும் வீடுகளில் போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, அங்க வெளியேற மறுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்டோபர், ஏற்கனவே நேற்று மாலையே ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பாக, குறிப்பாக ஆபத்தாக கருதப்படும் வீட்டிற்கு வாசலில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீடு வாசலிலும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையின் சார்பாக ஒவ்வொரு வீட்டிற்கும் இன்று காலை முதலே சென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது போல வீட்டை விட்டு உடனடியாக புறப்படவும், ஏனென்றால் இந்த கட்டிடம் இடிக்கும் பொழுது அசம்பாவிதம் ஏதும் நிகழ்ந்தால் உயிரிழப்புகள் ஏதும் நிகழக்கூடாது என்ற காரணத்திற்காக கட்டிடத்தின் அருகே உள்ள 100 மீட்டருக்கு அருகே உள்ள வீடுகள், 4 பக்கங்களும் 100 மீட்டருக்கு அருகே உள்ள வீடுகளில் ஒட்டுமொத்தமாக காலி செய்ய வேண்டும் என்று மக்களுக்காக கூறப்பட்டுள்ளது. அதே போல அரசாங்கம் சார்பாக, குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக அதற்காக மதனந்தபுரம், கிட்டத்தட்ட இந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மதனந்தபுரம் என்ற இடத்தில் தனியாக அதற்கான இடமும், குறிப்பாக ஒரு திருமண மண்டபம் வைக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இந்த வீடுகள் ஒட்டுமொத்தமாக காலி செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடைகள் அனைத்தும் அடைத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான சாலையாக இருக்கும். அதே போல வாகனங்கள், அதே போல கடைகள் தினமும் திறந்திருக்கும். ஆனால் இன்றைய நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக சாலையே வெறிச்சோடியாக காணப்படுகிறது. இன்னும் இப்பொழுதே பார்த்தோம் என்றால் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் வாகனம் என்பது ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட மாட்டாது. அதனால் இப்போது நிலைமை இந்த பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் காலியாக, இன்னும் சற்று நேரத்தில் ஒட்டுமொத்த இடமும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வரும். கிறிஸ்டோபர், அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குது? கிறிஸ்டோபர், நேற்று இரவு முதலே அந்த இடத்தில் குறிப்பாக மிக அருகில் உள்ளவர்கள் நேற்றே புறப்பட்டு அந்த மண்டபத்திற்கு சென்றுவிட்டனர். அந்த மண்டபத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அவருக்கு தங்குவதற்கான வசதி, அதே போல உணவு வசதி உள்ளிட்ட அடிப்படை விஷயங்கள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று மாலை
6 மணிக்கு மேல் கிட்டத்தட்ட 4 மணிக்கு இந்த கட்டிடத்தை இடிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அதனால் கட்டிடத்தை இடித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது டெப்ரிஸ் என்று சொல்லக்கூடிய மீதி விஷயங்களை வந்து காலி செய்யப்பட்ட பிறகு 6 மணிக்கு மேல் மீண்டும் சாதாரணமாக நிலைமை இந்த இடத்திற்கு திரும்பும். அதாவது போக்குவரத்து அனுமதிக்கப்படும். அதே போல மக்களும் மீண்டும் 6 மணிக்கு மேல் இந்த இடத்துக்கு வரலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் அந்த மண்டபங்களில் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள், குறிப்பாக அடிப்படை விஷயங்களான உணவு உள்ளிட்ட விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்டபர். சஞ்சீவி, நீங்கள் அளித்த தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது குதுப்தீன் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார், அவருடைய பேசலாம். குதுப்தீன், சொல்லுங்க, இப்போ அந்த கட்டிடம் வந்து 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ள இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சரியாக அந்த 2 மணி நேரம் இடைப்பட்ட நேரத்தில் சரியாக எத்தனை மணிக்கு கட்டிடம் இடிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் ஏதாச்சும் இருக்கா? கிறிஸ்டோபர், சரியாக 2:30 மணி அளவில் இடிக்கப்படும் என்ற ஒரு தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது கிறிஸ்டோபர். அதனால் அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. கரெக்டாக 2:30 மணிக்கு இடிக்கப்படும் என்ற தகவலின் அடிப்படையில் 2 மணி அளவிலிருந்து போக்குவரத்து மாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய சாலை பிரதான சாலை, போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலை, அதில் வந்து போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது கிறிஸ்டோபர். இப்போ போக்குவரத்து வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்து முழுவதுமாக அங்கே துண்டிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்குது கிறிஸ்டோபர்? இன்று காலையிலிருந்து போரூர் சந்திப்பில் ஏராளமான போக்குவரத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அங்கு வந்து அறிவிப்பு பலகையும் வைத்து ஒலிபெருக்கி மூலம் போக்குவரத்து, அதாவது வாகன ஓட்டிகளுக்கு அறிவிப்பு செய்து வருகின்றனர். என்னவென்றால், சரியாக 2 மணிக்கு இங்கு போக்குவரத்து தடை செய்யப்படும். அதாவது போரூர் சந்திப்பிலிருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மறுமார்க்கமாக குன்றத்தூரிலிருந்து போரூர் வரக்கூடிய சாலையிலும் அங்கு குன்றத்தூர் பகுதியில் போக்குவரத்து தடை ஏற்படுத்தப்படும் என்று தெரிகிறது. எப்போது வரை இந்த தடை இருக்கும் என்று அறிவிக்கப்படவில்லை. 2 மணியிலிருந்து தொடங்கும். கட்டடம் இடிக்கப்பட்டு 10 செகண்ட்ஸில் இடிந்து விழுந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து கிளம்பக்கூடிய புகை, இது போன்ற காரணங்களால் எத்தனை மணிக்கு திரும்ப போக்குவரத்து தொடங்கப்படும், அதாவது தடை நீக்கப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்படவில்லை. சரியாக 2 மணிக்கு போரூர் சந்திப்பிலிருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலை துண்டிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றனர். இப்போ வந்து கட்டிடம் வந்து 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இடிக்கப்பட அந்த டைம் இடைப்பட்ட நேரத்தில் இடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வந்து எத்தனை மணிக்கு அப்புறமா மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? சரியாக 2:30 மணிக்கு இடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவான அறிவிப்பு 2 மணியிலிருந்து 4 மணி வரை இந்த ப்ராசஸ் நடக்கும் என்று நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமி சொல்லியிருக்கிறார். அதனால் ஏறக்குறைய 4 மணி வரை இந்த போக்குவரத்து தடை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் 2:30 மணிக்கு இடிக்கப்படுவதால் ஏறக்குறைய 3 மணிக்குள்ளாகவே கட்டடம் இடிக்கப்பட்ட பின்பு எழக்கூடிய புழுதி அடங்கிவிட்டால் 3 மணிக்கு போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். குதுப்தீன், சொல்லுங்க, இப்போ இந்த கட்டிட இடிப்பு பணிகள் வந்து அங்க நடைபெற இருக்கிறது. ஸோ இதை பார்ப்பதற்காக அரசு அதிகாரிகள் யாரையும் வந்திருக்கிறார்களா? எந்தெந்த அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க? கிறிஸ்டோபர், இந்த கட்டிட இணைப்பு பணிக்காக நேற்றிலிருந்து மாவட்ட ஆட்சியரின் கீழ் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், இந்த பகுதி டிசி உள்ளிட்ட மற்றும் போக்குவரத்து டிசி எல்லாருமே இந்த பகுதியில் தான் இப்போ முகாமிட்டிருக்கிறாங்க. போக்குவரத்தை தடை செய்வதற்காக வேண்டி ஏராளமான போக்குவரத்து காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த சாலை பிரதான சாலை என்பதால் இந்த சாலையை ஒட்டி இந்த பக்கம் எதிர்ப்புறம், அதாவது கட்டிடத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், வீடுகளில் இருந்தும் முற்றிலுமாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியிடங்களுக்கு சொல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்தந்த கட்டிடங்களில் காவல்துறையினர் நின்று பாதுகாப்பை உறுதி செய்கின்றனர். இதற்கு முன்பாக நான் செய்தி வழங்கிய அங்கிருக்கக்கூடிய பச்சை நிற கட்டடத்திலிருந்து நான் செய்தி வழங்கினேன். ஆனால் காவல்துறையினர் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் நாம் இன்னும் சற்று பின்னோக்கி வந்து இன்னொரு கட்டடத்திலிருந்து லைவ் செய்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த பகுதி காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்றிலிருந்தே இந்த கட்டிடத்தை சுற்றி 100 மீட்டர் சுற்றில் வசிக்கக்கூடிய ஏற்கனவே வருவாய்த்துறையினரால் வீடுகளில் அடையாளமிடப்பட்ட வீடியோ பதிவுகள் எடுக்கப்பட்ட அந்த வீடுகளில் உள்ளவர்கள் எல்லாமே தங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு சென்று விட்டனர். அது மட்டுமல்ல, மதனந்தபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். முற்றிலுமாக அந்த கட்டடத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியாக 2 மணிக்கு போக்குவரத்து தடை செய்யப்படுவதால் ஒட்டுமொத்தமாக போரூரிலிருந்து குன்றத்தூர் வரைக்கும் எந்த வாகனங்களும் செல்லாது. அதேபோல் இந்த 11 மாடி இடிக்கப்படக்கூடிய 11 மாடி கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய 100 மீட்டர் சுற்றளவில் யாரும் இல்லை. ஆனால் 100 மீட்டருக்கு மேலாக ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு முற்றிலுமாக இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை அகற்றியிருக்கின்றனர். எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய போலீசார் 10 ஆம்புலன்ஸ்களும் 10 தீயணைப்பு வண்டிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். முழுமையாக இந்த பகுதி போலீசாரின் கட்டுப்பாட்டில் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெற்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு சரியாக 2:30 மணிக்கு இந்த கட்டிடம் இடிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டோபர், குதுப்தீன், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு 100 மீட்டர் சுற்றுலா அந்த கட்டிடத்தை சுற்றி 100 மீட்டர் சுற்றுலா உள்ள பகுதி வந்து ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அந்த 100 மீட்டர் சுற்றுலா உள்ள பகுதியில் மக்கள் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டிருக்காங்களா? அதையும் தாண்டி அதிக தூரத்தில் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்களா?
பக்காவாக சொல்வதென்றால் ஆபத்து அப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த கட்டடம் இடிக்கப்படுவது மிகுந்த தொழில்நுட்பத்துடன் உள்வாங்கி கட்டடம் இடிக்கப்படுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது டெட்டனேட்டர் மூலம் குண்டு வைத்து தகர்க்கக்கூடியது என்றே சொல்லலாம். வெடி வைத்து என்பதை விட குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். முதலில் 5 மாடி அளவிற்கு மேலிருந்து கீழாக விழுந்துவிடும், உள்ளேயே விழுந்துடும். அதுக்கப்புறம் 5லிருந்து கீழே வரைக்கும் உள்ளே விழுந்துடும். அதனால் வந்து அந்த பகுதியில் மட்டும்தான் தூசி புகை கிளம்பும். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றி இருக்கக்கூடிய 100 மீட்டர் உள்ளளவிற்கு உள்ள வீடுகள் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வேற யாருமே வெளியேற்றப்படவில்லை. இருந்தாலும் அந்த 100 மீட்டரை சுற்றியும் அதற்கு அப்புறமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய காங்கிரீட் அல்லாத வீடுகள், ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போடப்பட்ட வீடுகள், அப்புறம் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் ஏற்கனவே நேற்றே போலீசார் கவனத்துடன் எடுத்து வேறு இடத்தில் வைத்து பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கின்றனர். கிறிஸ்டோபர், குதுப்தீன் சொல்லுங்க, இப்போ நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி இப்போ அந்த கட்டிடத்தை சுற்றியுள்ள மக்கள் எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டு அந்த திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க? இடிக்கப்படக்கூடிய அந்த 11 மாடி கட்டடத்தை சுற்றி இருக்கக்கூடிய 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய பகுதியில் வீடுகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தான் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அவர்கள் தங்குவதற்கு ஏதுவாக அருகில் இருக்கக்கூடிய மதனந்தபுரம் பகுதியில் திருமண மண்டபத்தில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை முதலே அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் அங்கு செல்லாமல் நேற்றும் இன்றும் பள்ளிகளுக்கு, தனியார் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருப்பதால் அவர்கள் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு பெரும்பாலும் சென்றிருக்கின்றனர். இந்த 11 மாடி கட்டிடம் இடிக்கப்படுவது பாதுகாப்பு கருதி இவ்வளவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு வலயத்திற்குள் இந்த பகுதி வந்திருக்கிறது. அதே சமயம் இந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த கட்டிடம் இடிக்கப்படுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதனால் இந்த பள்ளி விடுமுறை கொண்டாட்டத்தையும் இந்த கட்டிடம் இடிக்கப்படுவதையுமே அவர்கள் ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாடுவதற்காக உறவினர் வீடுகளுக்கு சென்றிருக்கின்றனர் என்பதுதான் சொல்ல வேண்டும். கிறிஸ்டோபர், குதுப்தீன், இப்போ ஏற்கனவே வந்து அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு அந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம். இப்போ பல தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருக்காங்களா, இல்லை அந்த அலுவலகங்கள் இயங்குதா? இல்லை, இந்த பகுதி வந்து முழுக்க குடியிருப்பு பகுதி தான் இது. அதனால் இதை சுற்றி வந்து பெரிய அளவில் வந்து நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் சின்ன அளவில் வந்து ஃபேக்ட்ரி மாதிரி மிஷின் வச்சு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அதற்கும் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த கட்டிடத்திற்கு எதிர்ப்புறம் சாலையை அடுத்திருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், கடைகள் எல்லாத்திற்குமே விடுமுறை விடப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக இங்கு எந்த ஒரு வணிக நிறுவனங்களோ மற்ற நிறுவனங்களோ செயல்படவில்லை. அரசு பள்ளியும் செயல்படவில்லை, தனியார் பள்ளிகளும் செயல்படவில்லை. கிறிஸ்டோபர், குதுப்தீன், இப்போ வந்து இந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் 11 மாடி கட்டிடம், மிகப்பெரிய கட்டிடம். இது வந்து ஒரே டைம்ல ஒரு வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படுவது வந்து அப்படின்னு சொன்னா இது முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமாக கூடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் ஆர்வமாக கூடுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்களா? அதாவது ரொம்ப தூரத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்களா, இல்லை அதுக்கும் தடை விதிச்சிருக்காங்களா போலீஸ்காரங்க? கிறிஸ்டோபர், நீங்களே உற்சாகமாக இருக்கிறீங்க அந்த காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து அது வெளிப்படுது. குண்டு வைத்து தகர்க்கப்படுவது என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் மக்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கிறது. அதே சமயத்தில் போலீசார் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை முற்றிலுமாக பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பிவிட்டனர். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காட்சியை பார்ப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக வேண்டித்தான் ஊடகங்கள் எல்லாமே இந்த பணியை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றன. நியூஸ் 7 கூட அந்த கட்டிடத்தின் பின்புறமும் கட்டிடத்திற்கு முன்புறமும் தற்போது நேரலை வழங்கிக் கொண்டிருப்பதை ஏராளமான மக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். இந்த கட்டிடம் இடிக்கும் பொழுதும் அந்த செய்திகளை பார்ப்பார்கள் என்று நம்பலாம். கிறிஸ்டோபர்.